வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில்குமார். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த வெப்சைட் பேர் ticker.finalogy.in. இதில் ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். நான் ஐடிசி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 414 ரூபா இருக்குது. மார்க்கெட் கேப் அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்றது தான் மார்க்கெட் கேப். அதாவது இந்த அமௌண்ட்டு மொத்தமாக நம்ம கொடுத்தோம்னா அந்த கம்பெனியை மொத்தமாக நம்மளால் வாங்க முடியும். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு இன்ட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ், இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கேப் கிடச்சிரும். வேணால் பண்ணி பார்த்துக்குங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1248 கோடி இருக்குது. கிட்ட 414 ரூபா இருக்குது இந்த ஸ்டாக் ப்ரைஸ். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இதே அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வேல்யூ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும்னா மெயினாக பிஇயை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பிஇ அப்படின்னா என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் டு இயர்னிங். ப்ரைஸ் டு இயர்னிங் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இபிஎஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இபிஎஸ் அப்படிங்கிறது இயர்ன் பெர் ஷேர். அதாவது ஒரு கம்பெனி ஒரு கடை வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு கடை வச்சுருக்கிறோம். அந்த கடையில் 4 பேர் பார்ட்னராக இருக்கிறோம். அவங்க 4 பேருக்கும் சேர்ந்து இந்த கடை ஒரு 100 ரூபா சம்பாரித்து கொடுக்குது அப்படின்னா 4 பேர்த்துக்கும் 4ஆக பிரித்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபா வரும். அது ஒவ்வொருத்தரோட ஷேர் 25 ரூபா. அதே மாதிரி தான் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த கம்பெனியோட மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்றத டிவைட் பண்ணால் கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அது இபிஎஸ்ஸாக இருக்கும். ப்ரைஸ் டு இயர்னிங் அப்படின்னா, அதாவது 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுக்குறோம் அப்படின்றது. 25 ரூபா பணம் கொடுத்தோம்னா தான் அந்த கம்பெனி 1 ரூபா சம்பாதிக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வருமானம் சம்பாதிக்குது அப்படின்னா இந்த ஷேரோட மொத்த வருமானம் நம்ம போட்ட 414 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 25 வருஷம் ஆகிடும். ப்ரைஸ் டு இயர்னிங் குறையிறதுக்கும் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராஃபிட் க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா பிஇ அடுத்த குவார்ட்டரில் குறைஞ்சி 15 கூட வரலாம். அதுவே ப்ராஃபிட் க்ரோத் குறைஞ்சிது அப்படின்னா பிஇ அதிகமாகி 30, 40 கூட போகலாம். ஃபியூச்சரில் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்குக்கு பிஇ அதிகமாக இருக்கும். பிஇயை மட்டுமே பார்த்து எந்த ஒரு ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஹிஸ்டாரிக்கல் பிஇயை பாருங்கள். இந்த ஸ்டாக்கில் 2019 28 இருக்குது பிஇ. அதுவே 2020 பார்த்தீங்கன்னா 13 தான் பிஇ இருக்குது. இந்த சமயத்தில் ப்ரைஸுமே கம்மியாக இருந்திருக்கும் ஸ்டாக்கோடது. 2021 21, 2022 22, 2022 டிசம்பரில் 25, 2023 30 பிஇ இருக்குது. இப்போ ப்ரைஸ் ஹை ஆயிடுச்சு. அது இப்போ 26 இருக்குது பிஇ 2024. இப்போ ஒரு ரீசனபிள் பிஇயில் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியுது. இதோட பிஇ 20, 22 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இதோட சேல்ஸ் க்ரோத்தும் நல்லா போயிட்டுருக்கு கடைசி 5 வருஷத்தில். அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் 12லேருந்து கிட்டத்தட்ட 18Kக்கு போயிடுச்சு. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇயும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓசியும் நல்லா க்ரோத்தில் தான் இருக்குது. இதனால் ஸ்டாக்ஸோட இயர்னிங்ஸு கூடுறதுக்கு நிறைய இதோட பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பிஇ இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பிஇ கம்மியாக இருக்கிற ஸ்டாக் தான் பெட்ரு. காட்ஃப்ரே பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது பிஇ. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸு 19.6 தான் இருக்குது பிஇ. அதோட கம்பேர் பண்ணும்போது ஐடிசியோட பிஇ அதிகமாக தெரியுது. அதாவது நம்ம கொடுக்குற காசு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதே மாதிரி இன்னொரு கம்பெனியோடது பார்ப்போம். கோல்கேட் பார்க்கலாம். கோல்கேட்டோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 68,000 கோடி இருக்குது. இதோட ஹிஸ்டாரிக்கல் பிஇ சார்ட் பார்ப்போம். 2019 45, 2020 37, 47, 2022 43, 38, 2024 56. இப்போ ஹையில் இருக்குது. பிஇயை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸோட ரேட்டும் கிட்டத்தட்ட 2500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குது.
அதே 2023ல் 40 இருக்கும்போது அதோட ப்ரைஸ் 1400 ரூபா தான் இருந்துச்சு. இதோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பிஇ கம்மியாக தான் தெரியுது. அதே மாதிரி ROE ROCE எல்லாத்தையும் விட பெட்டராக தெரியுது. கோல்கேட்டு 54 தான் இருக்குது. கோத்ரேஜ் கன்சியூமரோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான பிஇயில் தான் இருக்குது கோல்கேட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும். இன்னும் நிறைய ரேஷியோ இருக்குது. எந்தெந்த ரேஷியோவை எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக புரியறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். நீங்கள் வீடியோக்களை தவற விட்டால் சரியாக புரியாமல் போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை எப்படி நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். நீங்கள் அது தெரியாமல் பென்னி ஸ்டாக்கில் விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு எந்த ஒரு ஸ்டாக்ஸ்லையும் போட்டுறக்கூடாது. சரி வாங்க இன்னொரு கம்பெனியோடதையும் பார்ப்போம். விப்ரோ ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். விப்ரோவோட ஃபண்டமெண்டல் பற்றி பார்க்கலாம். கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு 2,55,000 கோடி. இதோட பிஇ பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. இது இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் தெரியுது. இதோட லாஸ்ட் 5 வருஷத்து பிஇ இப்போ சார்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 20-25 அப்படின்றது பெட்டராக தெரியுது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. 2020ல் வெறும் 12 பிஇ தான் இருந்திருக்கு. 2023ல் 16, 2024ல் இப்போது 27 இருக்குது கிட்டத்தட்ட. இந்த மாதிரி லோ பிஇயில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹை பிஇயில் வாங்கினீங்கன்னா அது மறுபடியும் கன்சால்டேட் இல்லைனா ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருக்கும். பிஇ குறைஞ்சாலும் ஸ்டாக் ப்ரைஸு அதே ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்படி எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் தான். ஏன்னா அந்த கம்பெனி சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு வருமானம் வருமா தவிர அந்த கம்பெனி சம்பாதிக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி லாபம் கொடுக்கும்? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நல்ல வேல்யூவான கம்பெனியை தான் வாங்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லா கம்பெனிலையும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டுறாதீங்க. நீங்களே சொந்தமாக அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.